இன்டர்நேஷனல் நியூஸ் ஏஜென்சியோட ஹெட்ஸ் கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ, ஒரு மீட்டிங் மாதிரி ரஷ்யாவில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் ஆனது முடிஞ்சதுக்கப்புறமா புதின் அவர்கள் டைரெக்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்குறாரு. அதில் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த போரானது எப்படி நடந்துட்டுருக்கு, இந்த போரில் மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை எப்படியெல்லாம் அடிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க, உண்மையிலேயே உக்ரைன் கிட்ட ரஷ்யாவுக்கு என்ன தான் வேணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இன்னொரு டைம் இந்த உலக மக்களுக்காக அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த மீட்டிங்கில் என்னென்ன விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ரொம்பவும் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கியூவை பொறுத்த வரைக்கும், அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும், உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பல நாடுகள் சேர்ந்து ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நாங்கள் எந்த குறையுமே சொல்லலை. ஆனால் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களால் ரஷ்யா மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, ரஷ்யர்களுக்கு பிரச்சனை ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா, அந்த ஆயுதங்களை கொடுத்த நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைன்றது எங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்படி உக்ரைனை தற்காத்துக்கிறதுக்காக உங்களோட ஆயுதங்கள் எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவை தற்காத்து கொள்றதுக்காக, ரஷ்ய மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆயுதங்களை கொடுத்த உங்கள் மேலே தாக்குதல் நடத்த எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த உக்ரைனுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வெப்பன் சப்ளை பற்றி முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இப்போ நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, உக்ரைனுக்குள்ளே வெளிநாட்டு சோல்ஜர்ஸ் யாருமே கிடையாது, வெளிநாட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட ப்ரெசன்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ளே கிடையவே கிடையாதுன்ட்டு. ஆனால் அது எதுவுமே கிடையாது. சமீபத்தில் கூட இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா நேட்டோவை சேர்ந்த அந்த மிலிட்டரி பர்சனல் சேர்ந்த பேஸ் மேலே நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தினோம். அதை பற்றி எந்த பத்திரிகையாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? இந்த தகவலை எல்லாம் இந்த மேற்குலக நாடுகள் வெளியிலேயே சொல்லாமல் மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபாரின் மிலிட்டரி பர்சனல்ஸோட ப்ரெசன்ஸை இந்த உக்ரைனுக்குள்ளே இருக்குன்றத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு போரை, இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பேருக்கு தான் நாங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உக்ரைனை நாங்கள் எப்படியாச்சும் அமைதி பாதைக்கு திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே அமெரிக்கா அது எதையுமே நினைக்கல. இன்னும் 18 வருஷங்களுக்கு, 1 இல்லை 2 இல்லை, இந்த போரை 2040 தாண்டி கொண்டு போகிற அளவுக்கு அமெரிக்கா பைப்லைனில் அவங்க ப்ராஜெக்ட்ஸை வச்சுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் உக்ரைனை கூறு போட்டு விற்கணுன்றது தான் அமெரிக்காவோட முடிவாக இருக்குது. அமெரிக்காவை நம்பியிருக்க உக்ரைன் இதை புரிஞ்சுக்கணும். எப்படியாச்சும் ஒரு பீஸ் டாக்குக்கு ஜெலன்ஸ்கியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ரஷ்யாவோட நிலைப்பாடை இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவோட ஆயுத உதவிகள் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆயுத உதவிகளை இந்த நாடுகள் குறைக்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா, இல்லை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த போரை அமைதியான முறையில் வெறும் 50 நாட்களுக்குள்ள, எத்தனை நாள், வெறும் 50 நாட்களுக்குள்ள முடிக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரஷ்யன் சோல்ஜர் உயிரிழந்தார்னா, இன்னைய பேட்டில் ஃபீல்டு நிலவரப்படி ஒரு ரஷ்யன் சோல்ஜர் உயிரிழந்தார்னா, அதே பக்கம் உக்ரைனுக்கு 5 சோல்ஜர்ஸ் வரைக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு. இது பர்சனல் கணக்கு மட்டும் கிடையாது. இது வரைக்கும் ஒரு 1348 ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மற்றும் ஆஃபீஸர்ஸ் உக்ரைனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதுவே ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த உக்ரைனோட சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை, அந்த ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கைன்றது 6465 இருக்குது. எப்படி பார்த்தாலுமே ரஷ்யாவோட உக்ரைனுக்கு லாஸஸ்ன்றது அதிகம். ஆனால் இதை இந்த உக்ரைன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உக்ரைனோட எக்கானமியை எடுத்து பாருங்கள், ரஷ்யாவோட எக்கானமியை எடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் ரஷ்யாவை கார்னர் பண்ணிடலாம், ரஷ்யா ஓரம் கட்டிடலாம், ரஷ்யாவால் இதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக சாங்ஷன்ஸை போட்டு எங்களை உலகத்தை விட்டே ஒதுக்கி வச்சுருந்தீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்களோட பொருளாதாரன்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்னமும் வளர்ந்துக்கிட்டும் இருக்குது. ஆனால் அதே பக்கம் உக்ரைனோட பொருளாதாரத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த 2022க்கு முன்னாடியே உக்ரைன் கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பொருளாதாரமும் கிடையாது. அவங்க ஒரு ஊழல் அதிகமாக இருக்க நாடாக இருந்தாங்களே தவிர, ஐரோப்பிய கண்டத்திலேயே, அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்திருந்தா கூட அந்த இருக்கிற நாடுகள்லேயே அதிகமாக கரை படைந்த கைகள் இருக்க நாடாக இந்த உக்ரைன் தான் இருந்திருக்கும். நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த போரால் ரஷ்யாவை நிறுத்த முடியல. நீங்கள் நினச்ச முடிவுகளாலையும் ரஷ்யாவை நிறுத்த முடியல. நீங்கள் நினச்சதுக்கு மாறாக ரஷ்யா வளர்ந்துட்டு இருக்கு. இதை எப்படியாச்சும் உக்ரைனுக்கும் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் புரிய வச்சு இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சியில் அங்கே இருக்க மக்கள் முன் வரணும்னு சொல்லிட்டு
உக்ரைனோட மக்களுக்கும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உக்ரைனோட ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைனோட அதிபரோட பதவி காலன்றது முடிஞ்சிருச்சு. இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட உக்ரைனோட சட்டத்திட்டத்தின்படி எந்த ஒரு ஆர்டிக்கிள், எந்த ஒரு சட்டத்திலையும் பிரசிடென்ட்டோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டமே கிடையாது. அவங்களோட ஏதாச்சும் ஒரு போர் சூழல் இல்லை போர்க்கால அடிப்படையில் அவங்களோட பார்லிமெண்ட்டோட பதவி காலத்தை வேணால் நீட்டிக்கலாம். ஆனால் உக்ரைனோட அதிபரோட அந்த ஆட்சி காலத்தை நீட்டிக்கிறதுக்கான சட்டம் எதுலேயுமே கிடையாது. இப்போது அவர் ஆட்சியிலேயே இல்லை, அவர்கிட்ட அதிகாரத்திலேயே இல்லைன்னா சர்வாதிகாரியாக தான் உக்ரைனோட அதிபரும் மாறிட்டு இருக்காரு. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பதவியில் இல்லாத ஒரு ஆள்கிட்ட எப்படி முடிவெடுக்கிற உரிமையை மக்கள் கொடுப்பாங்க? கூடிய சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கியை பதவியை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜெலன்ஸ்கியோட பதவி காலத்தை பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற பிரச்சனை பற்றியும் இந்த ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற போகிற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் நேட்டோ கூட சண்டை போடணுன்ற அந்த ஒரு பிளானில் ரஷ்யாவோ இல்லை நானோ கிடையாது. ஏன்னா நேட்டோவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்றது, யூரோப்பியன் காண்டினென்ட்டில் எந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்காக அந்த நேட்டோன்ற அமைப்பு ஒரு பெரிய அமைப்புன்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நாங்கள் அடங்கி போயிடுவோம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எங்களோட பிரச்சனைகள் அதாவது நேட்டோ மூலயமா எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது அதிகமாச்சுன்னா எதிரில் இருக்கிறது எந்த ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களோட ஃபாதர்லேண்ட், ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் மதர்லேண்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபாதர்லேண்டுன்னு சொல்லுவாங்க. எங்களோட ஃபாதர்லேண்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எங்ககிட்ட இருக்குது. யார் வந்தாலும் அவங்கள அழிச்சிட்டு எங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக நேட்டோவுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன்ஸோட யூஸை பற்றியும் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. நிறைய டைம் நீங்கள் நினைப்பீங்க ரஷ்யா கிட்டேருந்து ஒரு நியூக்ளியர் த்ரெட் வரப்பலாம். நாங்கள் அதை த்ரெட்டாகவே சொல்லலை. எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, எங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க, எங்களோட இன்டெக்ரல் சாவரிட்டியை உடைக்கிற மாதிரி நீங்கள் எதையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எதிரி நாடுகளுக்கு நாங்கள் ஒரு வார்னிங் தான் கொடுப்போம். அந்த வார்னிங்கை உலகம் முழுக்க எப்படி மாற்றி சொல்லி வச்சுருக்காங்கன்னா இந்த அமெரிக்கா, இல்லை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா புதின்னாலே அணு ஆயுதத்தை தான் பயன்படுத்துவார், இந்த உலகம்னு ஒன்று அழிய போகுதுன்னா அது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினால தான் சொல்லிட்டு எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட நியூக்ளியர் பாலிசின்றது, எங்களோட நியூக்ளியர் டாக்டர்ன்றது டைரெக்டாக ஒரு அணு ஆயுதம் ரஷ்யா மேலே விழுந்து வெடிச்சாதான் நாங்கள் பதிலுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும். அப்படி எந்த கொள்கையுமே கிடையாது. ஒரு அடி அடித்தா ரெண்டாவது அடிக்கு தான் ரஷ்யா அடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிரே பார்க்காதீங்க. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ரஷ்யாவுக்கு ஆபத்து இருக்குது, ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் சிக்கல்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் கிட்ட இருக்க எல்லா அணு ஆயுதங்கள், எந்தெந்த வகையிலலாம் எங்களால் அணு ஆயுதங்களை லான்ச் பண்ண முடியுமோ எவ்ரி டிஸ்போசலில் இருந்து நாங்கள் அணு ஆயுதங்களை ஃபயர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதிக அணு ஆயுதங்கள் எங்கள் கிட்ட தான் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நடங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக யூஎஸோட எலெக்ஷன்ஸை பற்றியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. யூஎஸில் ஆட்சி மாற்றம்ன்றது ஏற்பட்டால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முக்கியமான பல முடிவுகள்ன்றது மாறும். இப்போ இருக்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்றது எதிர்பார்த்த அளவுக்கு அமெரிக்கர்களோட அந்த ஒரு எதிர்பார்ப்பையே பூர்த்தி செய்யலை. இதில் எங்கேருந்து இவர் உலக மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் நம்பிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்கு புரியல. அதாவது அமெரிக்காவில் நடக்க போகிற அந்த எலெக்ஷன்ஸோட முடிவுன்றது இந்த உலகத்தோட அமைதிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதாகவும் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்ததா சீனாவை பற்றியும் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நிறைய எக்கனாமிக் டைஸ்ன்றது இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான எக்கனாமிக் பார்ட்னராக சைனா இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல கேட்பாங்க, சைனா கூட ரஷ்யாவோட நட்புன்றது அதிகமாக வருது, இந்தியாவுக்கு தானே பிரச்சனை, இந்தியாவுக்கு எதிராக ரஷ்யாவோட நட்புறவுன்றது சீனா கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போவும் ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். என்னதான் சைனா ரஷ்யாவுக்கு இப்போ எக்கானமி வைஸ் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நிறைய விஷயங்கள் இப்போ புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டதுனால, குவாரண்டைன் பண்ணப்பட்ட அந்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு ரஷ்யா சீனா கிட்ட ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்கானமி வளர்க்குறதுக்கு இப்போ சீனா தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. மற்றபடி சீனாவை ரஷ்யா ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். என்னன்னா 2050 2055 ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான போர், ஒரு அணு ஆயுத போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்த ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில். ஒரு பக்கம் நட்புறவு அதிகமாகிட்டு இருக்க, அதே டைமில் இந்த பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஜெர்மனியை பற்றி தான். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் அவங்க இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய ஆபத்தாக மாறி நின்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த உலக மக்கள் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. நாசி ஜெர்மனின்றது உலகத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு முடிவோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம்.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு உக்ரைனை இந்த ஜெர்மனியும் சேர்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனியோட அந்த ஆடியோ லீக்கை பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எப்படி கிரீமியன் பிரிட்ஜை ஜெர்மன் மேட் மிசைல்ஸால் அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ஜெர்மனியோட ஆஃபீஸர்ஸே பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த கட்ட ஆயுதங்களை கொடுத்து அந்த ஆயுதங்களை ரஷ்யா மேலே பயன்படுத்துறதுக்கான ஒப்புதலையும் இந்த ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மனி உக்ரைனை இன்னொரு பெரிய புஷ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜெர்மனியால் உக்ரைனோட அழிவை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக ஜப்பானை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்டாக உக்ரைனுக்கு நிறைய உதவிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜப்பான் அரசாங்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணணுன்ற நினைக்கிற உதவிகளோ இல்லை அவங்க பண்ணக்கூடிய உதவிகளோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்படியாச்சும் மாஸ்கோவை தோக்கடிச்சணுன்ற அந்த ஒரு நினப்பை மட்டும் ஜப்பான், அதாவது டோக்கியோ மாற்றிக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் சரி ரஷ்யன் ஃபெடரேஷனை வீழ்த்த முடியாதுன்றத எல்லாரும் அவங்களோட மனசில் பதிய வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக இதை சொல்லி அந்த மீட்டிங் ஆனது முடிவடையுது. ஸோ நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் குறிப்பாக இதில் அந்த மீட்டிங்கில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதின் அவர்கள் இந்த அளவுக்கு பேசினது சரியா தப்பா? ஒருவேளை ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் இந்த 3வது உலகப் போரை தொடங்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததான் நான் என்ன டாபிக் பேசணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ பேசுகிறேன். நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.